யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மட்டுமாக நாம் ஆராதிக்கிற தேவன் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். குறைவுகள் இருந்தாலும் குறைவுகள் மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில், இடுக்கங்கள் மத்தியில் அவர் நமக்கு போதுமானவராக இருந்து அதிசயமாய் நடத்தி வருகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிடாத தேவன், நம் நினைவாய் இருக்கிறவர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பெரியம் என்று சொன்னவர் இன்றைக்கு புதிய இஸ்ரவேலராகிய உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க ஆவலோடு காணப்படுகிறார். விதத்திலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை வசனம் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், தேவன் நம் மீது பாராட்டின அன்பிற்கு அளவே இல்லை. தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். நாம் நித்தியமாக தேவனோடு உறவாட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இதே வார்த்தையில் 1 யோவான் 4:9 நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திற்கு அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அதே தேவன் நம்மை எதிர்பார்ப்பது என்ன? நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. ஒரு சமயம் ஒரு வீட்டில் புதிய ஆண்டு பிறந்த சமயம் வயதான ஒரு அம்மாவுக்கு பாட்டி என்று சொல்லலாம், அவர்களுக்கு எல்லோரும் பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு பரிசு வாங்கி ஆயத்தமானார். ஒருவர் ஒரு சாரி வாங்கினாங்க, ஒருத்தர் டார்ச் வாங்கினாங்க, ஒருத்தர் நல்ல அருமையான பிளேட் வாங்கினாங்க, ஒருத்தர் ஷால் வாங்கினாங்க. ஆனால் அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 8-9 வயசு பிள்ளை, அதற்கு எது வாங்க வேண்டும் என்று தெரியவில்லை. கடைசி வரைக்கும் ஆயத்தமாக இல்லை. எல்லோரும் வந்து அந்த பாட்டி அம்மாவுக்கு தன்னுடைய பரிசுகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று இந்த பிள்ளை கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சிருந்தது, அதையாவது கொடுத்துடலாம்னு நினைத்திருக்குமோ என்னமோ தெரியவில்லை. ஆனால் திடீரென்று கிச்சன் பக்கம் ஓடி ஒரு பெரிய தாம்பாளத்தை எடுத்து பாட்டிக்கு முன்னதாக வைத்து அந்த தாம்பாளத்தை வந்து அமர்ந்து கொண்டது. பாட்டி, இதுதான் உங்க கிஃப்ட்னு சொன்னார். தன்னையே அந்த பிள்ளை அந்த பாட்டிக்கு கிஃப்டாய் கொடுத்தது போல பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அந்த அன்புள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் அந்த அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும். Once we receive Christ, we have to reflect Christ. Then only we can reign with Christ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் இயேசுடைய தெய்வீக தன்மைகளை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே அவரோடு கூட நம்ம அநாதி காலமாக 1000 ஆண்டு அரசாட்சியில் அவரோடு நாம் பங்கு கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, அன்பு ஒன்று மட்டும் நம் வாழ்க்கையில் இருந்தால் பரிசுத்தம், தாழ்மை, பொறுமை எல்லாம் நம்மை தேடி வரும். அன்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம், பிறரை நேசிப்போம். இந்த அன்பில் 2 வகை உண்டு. ஒன்று ஃபிளையல் லவ், இன்னொன்று அகாப்பே. ஃபிளையல் என்றால் பிளட் ரிலேஷன், அண்ணனுக்கு தம்பிக்கு, அக்காவுக்கு தங்கச்சிக்கும், அப்பாவுக்கு அம்மாவுக்கு, கணவனுக்கு மனைவிக்கும் உள்ள ஒரு உறவு, அந்த அன்பு. அகப்பே தெய்வீக அன்பு, எந்த பிரதிபலனையும் எதிர்பாராத ஒரு தெய்வீக அன்பு. அந்த அன்பு, தெய்வீக அன்பை நாம் அனுபவிப்போமானால் நிச்சயமாக வேதத்திலே நிறைய இடங்கள்ல அன்புள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் நிருபங்களை நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் நான் ஒரு சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவரை ஒருவர் நிலம் பண்ணுங்கள், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள், ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்,
ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், பரிசுத்த புத்தத்தோடு ஒருவரை வாழ்த்துங்கள், ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள், ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறீர்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சண்டை உள்ளவராயிருங்கள், ஒருவர் கோபம் ஊட்டாதீர்கள், ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாதீர்கள். எல்லோரையும் நேசித்து இந்த பூமியில வாழ்வது ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை. வேதம் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறரை நாம் நேசித்து அவருடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிறரையும் நம்மை விட மேன்மையானவர்கள் என்று நாம் எண்ண வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க. பூரண சர்க்குணராக இருக்கிறவங்களுக்கு ஒரு தகுதி. அதே மத்திய 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் வேண்டும். எத்தனை அருமையான ஒரு ஆலோசனை. மனித நேயத்தோடு இந்த பூமியில நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பிறரை நம்மை விட மேன்மையாக எண்ணும் பொழுது அவர்களை விட நம்மை மேன்மையான ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பது நிச்சயம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சமயம் வியட்நாமில் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யும் பொழுது ஒரு வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் நடந்தது. அந்த ஜெப கூட்டம் நடத்தக்கூடாது என்பது அரசாங்கத்தின் கட்டளை, எங்கும் நடத்தக்கூடாது என்பது. ஆனால் இந்த பிள்ளைகள் தைரியமாக அறை வீட்டுக்குள்ளே கூட்டி ஜெபித்தார்கள். இதை யாரோ வெளியே தகவல் சொல்லி அந்த வீட்டிற்கு ஒரு போர் வீரன், ஒரு சோல்ஜர் வந்து நீங்க ஜெபம் நடத்தக்கூடாது என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் தொடர்ந்து அந்த ஜெபத்தை நடத்தினாலே அவன் பொறுமை இழந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு நபரை சுட்டுவிட்டான். அது யாரென்றால் அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு பெண்ணுடைய அண்ணன். கூட்டம் கலைந்தது. சில ஆண்டுகள் கடந்தது. ஆட்சி மாறியது. ஜெபிப்பதற்கு எல்லோருக்கும் சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் இந்த சுட்டானே அவன் ஏதோ ஒரு யுத்தத்தில் மாட்டி குண்டு பாய்ந்து பயங்கர காயத்தோடு இருந்தான். அவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவனை ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு, அவனை கவனிப்பதற்கு ஒரு நர்ஸ் வந்தாங்க. அந்த நர்ஸ் யார் என்றால், யாருடைய சகோதரனை இவன் சுட்டு கொண்டானோ அந்த ஜெப வீட்டில் அந்த பெண் வந்து இந்த சுட்டவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. அவன் அவளை பார்த்த உடனே இனம் அறிந்து கொண்டான். இவனுடைய சகோதரனை அல்லவா நான் சுட்டேன் என்று அவனோடு பேச ஆரம்பித்தான். ஆனால் அந்த பெண் எதையும் பொருட்படுத்தாதபடி எல்லோரையும் நேசிக்கிற அந்த அருமையான பெண் தனக்கு துரோகம் செய்த இந்த போர் வீரனையும் அவள் நேசித்து அவனுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்தாள். இந்த பெண்ணுடைய இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் நினைத்து பார்த்த அந்த சோல்ஜர் உண்மையாகவே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய அன்பை பிரதிபலிக்கிறார்கள் என்று சொல்லி தானும் எனக்கும் அந்த இயேசு வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசுவின் பிள்ளையாய் மாறி சில காலங்கள் கழித்து அங்குள்ள ஒரு சபையிலே இவர் பாஸ்டராக பணியாற்றும் அளவுக்கு உயர்த்தப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து நம்ம மீது அன்பு பாராட்டின அந்த பிதா நாமும் அன்பாக இருக்க வேண்டும், நாமும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய தேச பிதா ஒரு தடவை
மகாத்மா காந்தி அவர்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய சுய சரித்திரத்தில் எழுதுகிறார், இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தில் நான் வாசித்த பொழுது, சத்துருக்களை சிறையுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், இதை நான் எங்கேயும் பார்க்கல, இந்த இயேசுடைய வார்த்தை இதில் தான் நான் பார்க்கிறேன், பைபிளை தான் நான் பார்க்கிறேன் சொல்லி அவருக்கு ஒரே ஆசை, கிறிஸ்தவராய் மாறிவிடலாமா என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு குடும்பம், கணவன் மனைவி கிறிஸ்தவர்கள், எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். கணவன் மீது மனைவி அன்பு பாராட்டவில்லை. ஆக இந்த காந்திஜி என்ன சொல்றார், கடைசியில் எழுதுகிறார், இந்த சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தை பார்த்து என்னுடைய விருப்பத்தை நான் மாற்றிக்கொண்டேன். பாருங்கள், சமுதாயத்தில் நாம் அன்பு பாராட்டாவிட்டால், பிறர் மீது அன்பு பாராட்டாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. அன்பு இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை என்றுதான் சொல்லலாம். நம்முடைய சரீரத்தையே சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தால், அன்பு இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும். ஆக அந்த அன்பு, பெரிதான அன்பை நாம் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சமயம் ஒரு நியாயசாஸ்திரி வந்து இயேசுவிடம், எனக்கு பிறர் யார் என்று கேட்டார். அதனுடைய தாக்கம் என்னவென்றால், லவ் தை நெய்பர் அஸ் தைசெல்ஃப், உன்னை போல் பிறனை நேசி என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். அப்படி என்றால் எனக்கு பிறர் யார் என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ள வந்து இயேசுடைய கேட்டார். இயேசுடனே ஒரு சிறு சம்பவத்தை அவனுக்கு கதை போல சொல்லி விளக்கினார். ஒரு சமயம் ஒரு சமாரியன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருந்த வழியிலே கள்ளர் கையில் அகப்பட்டார். கள்ளர்கள் அவனுடைய ஆடையை உரிந்து அவனை காயப்படுத்தி அவனை அப்படியே விட்டு ஓடிவிட்டார்கள். குற்றுயிராய் ஓடிவிட்டார்கள். இது நடந்த சம்பவம். இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்தில் அந்த பாதையிலே தேவனுடைய ஆலயத்திலே தொழுகை நடத்துகிற, வழிபாடு நடத்துகிற ஒரு ஆசாரியரும் லேவியரும் அந்த பக்கமாக வந்து இதை பார்த்து பக்கமாய் போனார்கள் என்று இருக்கிறது. பக்கமாய் விலகி போனார்கள். இதை பற்றி ஒரு அக்கறையுமே இல்லை. இந்த காட்சியை பார்த்து, ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இதற்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று நினைத்த ஆசாரியம் லேவியரும் போய்விட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, முதல்ல வஸ்திரத்தை உரிந்து காயப்படுத்தி குற்றுயிராய் போட்டானே ஒருவன், கள்ளன். அந்த கள்ளனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பிரின்சிபல் என்ன தெரியுமா? உன்னுடையதெல்லாம் என்னுடையது, yours is mine. பிறருடைய பொருட்களை இச்சித்து அபகரித்து கொள்கிற ஒரு தன்மை நம்முடைய காலத்தில் ஒரு சில மக்களுக்கு உண்டு, இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த ஆசாரியன் வந்து பார்த்து பக்கமாய் விலகி போனான் என்று இருக்கிறது. அவருடைய பிரின்சிபல் என்ன? என்னுடையது என்னுடையதுதான், யாருக்கு நான் விட்டுக் கொடுக்க முடியாது. என் நேரமோ என் பணமோ எதுவுமே இல்லை, பிறருக்கு இல்லை என்று சொல்லி. ஆனால் பிரியமானவர்களை, மூன்றாவது ஒரு நபர் வந்தான். அவன் சமாரியன். அந்த சமாரியன் ஒரு கழுதையிலே சவாரி பண்ண வந்தான். அவன் இந்த காட்சியை பார்த்து மனதுருகினான். அந்த காயத்திலே எண்ணெய் வார்த்தான், காயங்களை கட்டினான், தனது வாகனத்தில் ஏற்றினான். பக்கத்து சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு சத்திரக்காரரிடம் பரிவாக, அப்பா, இவனை கவனித்துக் கொள்ளும், நான் ஒரு இடத்திற்கு போய் திரும்பி வருவேன், திரும்பி வரும் அளவுக்கும் நீ நன்கு கவனித்து இவனுக்கு ஆகிற செலவெல்லாம் நீ ஏற்றுக்கொள், நான் வந்து உனக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னான். நல்ல சமாரியன். இவனுடைய இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறார். இதைத்தான், இப்படிப்பட்ட மக்களைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்ற பிரின்சிபல் உடைய இந்த மூன்றாவது கூட்டம். முதல் கூட்டம் yours is mine,
உன்னுடையது என்னுடையது. இரண்டாவது கூட்டம் என்னுடையது என்னுடையது. மூன்றாவது கூட்டம் என்னுடையது உன்னுடையது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய தெய்வீக பண்புகளை பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிற உங்களுக்கு, பிறரை உங்களை விட மேன்மையாக எண்ணுங்கள், நேசியுங்கள். நான் நிறைய சொன்னேன். மன்னியுங்கள், உதவி செய்யுங்கள், புத்தி சொல்லுங்கள், ஜெபியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து அதை நம் வாழ்க்கையில் அபியாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மேன்மைப்படுத்துவார். மத்திய 5:16 மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இயேசுவை அறியாத மக்கள் மத்தியில் பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இயேசு வேண்டும் என்று சொல்லி இயேசு பக்கம் வருவார்கள். நாமும் இந்த நல்ல சமாரியனை போல பிறருக்கு உதவி செய்வோம். நாங்கள் கல்லூரியில் வேலை பார்க்கும் பொழுது ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடன் வேலை பார்த்த ஆசிரியர்கள் எல்லாத்தையும் சம்பளம் வாங்கணும்னு ஒரு 500 ரூபாய், 10 பேர் இருக்கிற 10 பேர் சேர்ந்து 5000 ரூபாய் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏழை மாணவர்கள், கும்பகோணம் கல்லூரியில் ஏழை மாணவர்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசம் ஒரு தடவை ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். சில மாணவர்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டவே முடியாது. அப்படிப்பட்ட பரிதாபப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு இதை மற்றவர்களுக்கு தெரியாமல் பிரஸ்தாபப்படுத்தாமல் அவனை கூப்பிட்டு அவனுக்காக நாங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முன் வரணும். எனக்கு அருமையானவர்களே, இது பெருமைக்காக சொல்லவில்லை. தாழ்மையில் இருக்கிற மற்றவர்களுடைய தேவைகளை நோக்கி பார்ப்போம். கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்போம். ஏனென்றால் அவர் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி தன் அன்பை வெளிப்படுத்தினாரே, அதுபோல நாமும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே நாம் செயல்படுவோம். நிச்சயமாக நம்மை அவர் உயர்த்துவார். அருமையானவர்களே, இயேசுவின் அன்பு நித்தியமாமே, என்ன வந்தாலும் மாறிடாதே, வானமும் பூமியும் மாறிப்போம், இயேசுவின் அன்பு மாறாததே. மாறாத அன்புள்ள இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். எங்கேயோ துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் இன்றைக்கு அவரை நீங்கள் அழைக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அப்படியே சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது அவர் இறங்கி வந்து உங்களோடு வாசம் பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட பாசமுள்ள, நேசமுள்ள, அன்புள்ள இயேசுவுக்கு உள்ளத்தில் இடமிடுங்கள். அவரை போல நாம் பிறரை நேசிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை மேன்மைப்படுத்துவார். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. என் உண்மையே வெறுமையாக்கி தாழ்த்தி சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுத்தீரே. நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தீர். நாங்கள் தரித்திரராய் இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே. எங்களுக்காக உம்மை தாழ்த்தினீர், எங்களை உயர்த்த நீர் தாழ்த்தினீர். நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்கு நீர் தரித்திரராக மாறினீர். எத்தனை அன்பு! அந்த அன்பை நினைக்கும் பொழுது எங்களால் அதை தியானிக்க எங்களுக்கு சத்துவம் இல்லையா. இந்த பூமியில நாங்கள் உங்களுடைய அன்பை பிரதிபலிக்க எங்களுக்கு நீர் கற்றுத் தருவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசு ஒருவர் போதும் என்று உண்மையை நோக்கி பார்த்து எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி உடைய அன்பை பிரதிபலித்து மற்றவர்களை வாழ வைக்க எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அந்த தகப்பனே, இந்த கொரோனா உடைய தாக்கம் இருக்கிற இந்த நாட்களில் பிறருக்கு அந்த தாக்கத்தில் கஷ்டப்படுகிற மக்களுக்கு எங்களால் இயன்ற அளவு உதவி செய்ய எங்களை எழுப்புவீராக. அல்லது அவர்களுக்காக நாங்கள் உங்களிடத்தில் ஜெபிக்க நேரத்தை தருவீராக. அன்பு தகப்பனே, கூடுமான மட்டும்
எல்லோரும் சமாதானமாக இருக்க, எல்லோரையும் நேசிக்க, எல்லோருக்கும் உதவி செய்ய, எல்லாரையும் கனம் பண்ண எங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். நீர் நல்லவர், உடைய கிருபை இன்னும் உள்ளது என்பதை நாங்கள் அனுபவித்தால் மட்டும் போதாது, எங்களை சுற்றி இருக்கிற மக்களும் இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் கிருபை இன்னும் உள்ளது என்பதை அவர்களும் கண்டுகொள்ள எங்களை பயன்படுத்துகிறார்கள். உடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் சம்பாதித்து வைத்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக. உடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தின் விசுவாசத்துடன் நன்றியோடு ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.